தேவன் எங்களோடு பேசுவீராக. தேவ பிரசன்னத்தை இந்த சபைக்குள்ளே நீர் அனுப்பும்படியாய் உடைய ஷகினா மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்தகார இருளின் தடைகளை உடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தகார இருள்கள் தகர்க்கப்படுவதாக, சத்துரு தோற்று போவானாக, சோர்வுகள் பலவீனங்களை எடுத்து எங்கள் செவிகளிலே ஒரு உற்சாகமான ஆவியை கொடுப்பீராக. பேசுகிற வார்த்தைகளிலும் கேட்கிற செவிகளிலும் ஒரு அபிஷேகம் இருக்கட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. செவிகள் திறக்கப்படுவதாக, எங்கள் இருதயங்கள் அடைக்கப்பட்ட இருதயங்கள் திறக்கப்படுவதாக, இல்லை எங்களும் உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டுமாய் ஜெபிக்கிறேன். அபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் பிதாவே. உமக்கென்றோ மாட்சிமை, உமக்கென்றோ மகிமை, உமக்கென்றோ மாட்சிமை, உமக்கென்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. விலகாது என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் சாமி. பொய் சொல்ல மனிதர் அல்ல,
நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல ஆண்டவரே, மனமாற மாந்தனும் அல்ல. நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடுவரும் அல்ல. நீர் ஒருவரே எங்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்த தேவன், போராட்ட சூழ்நிலைகளிலே அழைத்து வந்த தேவன், கஷ்ட நேரத்திலே ஆறுதல் தந்த தேவன், துயர நேரத்திலே தூக்கி பிடித்த தேவன், வேதனையோடு கண்ணீரோடு இருந்த பொழுது எங்களை பலப்படுத்தின தேவன் நீர் ஒருவரே சுவாமி. வாக்கு பண்ணினவர் நீர் ஒருவரே. எங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்தின தேவனை நீர் ஒருவர் மாத்திரமே. பாதுகாக்கிற தேவன், எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவித்த தேவனே, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. 2024ஆம் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் காத்து காப்பாற்றி வழிநடத்தி வந்த தேவன் 2025ஆம் ஆண்டிலும் எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. நடத்த இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் மகனுவேலராய் யெகோவா ஷம்மாவாய் எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தத்தமான ஒரு ஆராதனை நடத்தினா நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இந்த வசனத்தை எடுத்தேன். இன்னும் மறுபடியும் வழக்கம் போல என்னுடைய திட்டுறதுக்கு தான் ஆயத்தமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு வாக்கு தத்தமா பேசுங்க வருஷத்துல முதல்ல அப்படின்னாரு. வருஷத்துல முதல் முறையா வர்றீங்க, எங்க ஜனங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுங்க. வாக்கு தத்தம் கொடுக்கிறவர் காலையில 7 மணிக்கு வந்திருந்தார். இங்க 5 பேர் தான் இருந்தாங்க, போயிட்டாரு. அப்புறம் மறுபடியும் நான் அவரை கூப்பிட்டுருக்கிறேன், வேண்டாம் வாங்க, இன்னைக்கு நேத்தா நாங்க தப்பு செய்யறோம். ஆமே, நாங்க எப்பவுமே செய்யறதான ஆண்டவரே, எப்பவுமே நீங்க எங்க மேல கோவப்பட்டுட்டா இருக்கிறீங்க, நீங்க அன்புள்ளவர் ஆச்சே. கொஞ்சம் பல்லு விளக்கு நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் குளிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி வர சொல்லி. வாக்கு தத்தம் பண்ணினவர் அன்பு மாறாதவரா? இப்ப வசனத்தை படிச்சீங்களா, அதை சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிறத சொல்லாதீங்க. வசனம் என்ன சொல்லுது? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணிட்டார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லுங்களேன். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு கோபம் வந்துடும், நிஜமா சொல்றேன், எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். கரெக்டா ஆராதனையில நீங்க கவனமா இருக்கணும். நான் என்ன சொல்ல போறதுன்னு கேட்கறதுக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கல, கர்த்தர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்க அமர்ந்திருக்கிறீங்க. ஆமென். எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், உங்க ஆயருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும், அலாட்டா இருக்கணும், அபிஷேகத்தோட அமர்ந்திருக்கணும். 24 மணி நேரம் நீங்க உங்க இஷ்டத்தை தான் வேடிக்கை பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க, சீரியல் பாக்குறீங்க, பிக் பாஸ் பாக்குறீங்க, எல்லாம் பாக்குறீங்க. பாருங்க, என்னத்தையோ பண்ணுங்க. ஆராதனைக்குள்ள வந்துட்டு அலாட்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகத்தோட இருக்கணும். இங்க உங்க சொந்த பிரச்சனைகள் நினைக்கிறதுக்கோ இவர் என்ன பேசுவார் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு மார்க் போடுறதுக்காக உங்களை உட்கார வைக்கல. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு இந்த வசனம் தெரியுமா? தெரியும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இதை ஏன் நீங்க முன்னால சொல்ல? நான் ஒரு நிமிஷம் கோவப்படாம வந்திருப்பேன்ல இல்லையா? ஆராதனை வேலையில இதை நீங்க செஞ்சிருக்கணும் இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. எல்லா பக்கம் எழுதி வச்சிருக்கிறீங்க. வீட்டுல எல்லா வீட்லயும் இந்த போர்டு இருக்கும். அப்ப அந்த வசனத்தை சொல்றத வீட்டுல சொல்ல மாட்டேங்கிறீங்க. வீட்டுல நீங்க என்னென்ன வசனம் பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுக்கார்ட்ட என்ன பேசுறீங்க, பிள்ளைகள்ட்ட என்ன பேசுறீங்க. ஆனா இங்கேயாவது ஒரு உண்மையான வசனத்தை பேசலாம்ல. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? பெருக பண்ணுன்னா எப்படி? இப்படி பெருகிறத உடம்புல பெருக்கமா? எந்த பெருக்கத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன சந்ததியை பெருக்க பண்ண, ஆசீர்வாதத்தை பெருக்கினா? முதலே சொன்னேன், ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன்னா இல்லையா? எது ஆசீர்வாதம்? இயேசுவே ஸ்தோத்திரம். எது ஆசீர்வாதம்னு ஒரு 3 வாரம் தொடர்ந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும். உனக்கு வாழ்த்துக்கள் பா, நல்லா சொன்ன, கரெக்டான, உனக்கு பாஸ் மார்க். ஆனா எது ஆசீர்வாதம் தான் கேட்டேன். எது ஆசீர்வாதம் கேட்கல. சரி பரவாயில்ல, நீ அதை சொன்னீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், வெளன், இதெல்லாம் தான் ஆசீர்வாதம் சொன்னேன். ஆமென். இப்ப
அப்புறம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்காக அதெல்லாம் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆனா உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? அதுதானே சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம். நீ ஆரோக்கியம் இல்லாத என்னதான் கோடி கோடிய பணம் வச்சிருந்தாலும் என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கோடி கோடிய பணம் இருக்குது, பேங்க்ல இருக்குது, வீட்டுல இருக்குது, பீரோ நிறைய இருக்குது. ஆனா வியாதி படுத்துட்டு இருமிட்டே வீட்டுல பெட்ல படுத்துட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஆமென். உன் பிள்ளைக்கு ஒரு பக்கம் அனாவசியமா தெரிய, உன் குடும்பம் ஒரு பக்கம் அனாவசியமா தெரிஞ்சிட்டு இருந்தா நிம்மதி இருக்குமா? சமாதானம் இருக்குமா? எப்படி? ஆனா அதையெல்லாம் நடக்காதபடி கர்த்தர் உன்னை காப்பாத்தினாரே. நான் உனக்கு கேட்கிறேன், எத்தனை பேரு கடந்த 2024 நான் என்ன செய்தி ஆரம்பிக்கல, நான் 8:30 மணிக்கு எப்படி போயே ஆகணும் இன்னைக்கு, ஆனாலும் உங்கள்கிட்ட சொல்றேன், எத்தனை பேரு 2024 ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, உண்மையை சொல்லணும், ஆனா செய்த நன்மைகளுக்காக இந்த கடைசி நாள் 2024 ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி 31ஆம் தேதி இந்த தேதின்னு வச்சுக்கலாம், எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல 1 மணி நேரமாவது முழங்கால நின்று நன்றி சொன்னீங்க? இது யோசிச்சு கொஞ்சம் அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் தள்ளில, சரி பரவாயில்ல, ஏதோ 4 பேர் 5 பேர் சொல்லியிருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வேலை அவர் செஞ்சாரு, அதுக்கு எதுக்கு நன்றி அப்படிங்கிறீங்களா? ஏன் உங்களால சொல்ல முடியல? ஒரு பேனா ஒருத்தட்ட வாங்கி ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கும் பொழுது என்ன சொல்றீங்க? ஏன் சொன்னீங்க? அவர் என்ன பெரிய ஹெல்ப் பண்ணிட்டார் உங்களுக்கு? வருடம் முழுவதும் உன்னையும் கணவரையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாத்து வேலையடைத்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து பணம் கொடுத்து சோறு போட்டு எல்லாம் செய்த தேவனுக்கு அந்த வருஷ கடைசியிலாவது 1 மணி நேரத்தை உங்களால ஒதுக்க முடியலனா என்ன கிறிஸ்தவங்க? இதுதானே. அவர் என்ன நமக்கு, அவர் வேலை அவர் செய்யறாரு, அவர் போறாரு, நமக்கு என்னங்க? அவர் என்னோட மஞ்சள் அரைத்தாரா, நாத்து நட்டினாரா? அவருக்கே நான் வரி வட்டி கொடுக்கணும்? எதற்காக முழங்கால நின்று நன்றி சொல்ல வேண்டும்? அவர் யாரு, நான் யாரு? அவருக்கு ஏதோ ஆண்டவர் சாமி, அவர் கடவுள், அவர் செய்வாரு, நான் மனுஷன் தானே. நமக்கு வெக்கமா இருக்கணும்ல, யோசிக்கணும்ல. புருஷன் வேலைக்கு போனவர் காலையில் போனவர் சாயந்தரம் பத்திரமா வந்தாரா இல்லையா? வந்தாருல. ஆனா அதே நேரத்தில் அப்படியே நெகட்டிவா யோசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல விபத்துல அவருடைய கணவன் அடிபட்டு ரோட்ல கிடக்கிற போய் அந்த டிவியில பாக்குறீங்களா? குடும்பமே கத்தி கதறி அழுகிறத பாக்குறீங்களா? அடிபட்டு இறந்து கிடக்கிறத போய் சுத்தி நின்று கத்தி அழுகிறத பாக்குறீங்க. அது மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் அனுமதிச்சாரா? அப்படியெல்லாம் நீங்க போய் அழுதீங்களா? ரோட்ல போய் அழுதீங்களா? உங்களை அழுக வச்சாரா? கஷ்டப்படுத்தினாரா? உங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு பத்திரமா வந்ததா இல்லையா? எத்தனை குழந்தைகள் காணாத போயிருச்சு, உங்க பிள்ளைங்க வந்ததா இல்லையா? வேலைக்கு போன இடத்துல உனக்கு எதுவும் விபத்து ஏற்படுத்தலையே, உன் வீட்டுல எதுவும் விஷம் உழுகலையே, பள்ளி உழுகலையே, உன் சாப்பாட்டுல ஒண்ணும் குறையில்லையே. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வந்து மட்டன் இல்லாம சாப்பிட்டது இல்லை, சாப்பிட்டு இருக்கிறேன், காய்கறி தான் சாப்பிட்டேன், சாம்பார் தான் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மட்டன் சாப்பிட்டீங்கல்ல? எல்லா கிறிஸ்துமஸுக்கு புது துணி போட்டீங்களா? உங்க வேலையில எவ்வளவு கரெக்டா செய்தீங்க? இதையெல்லாம் செய்ய வைத்த இந்த ஆண்டவருக்கு என்ன செஞ்சீங்க? இப்படி நம்ம யோசிச்சு பாரு. மனசு வலிக்கலையா? நெஞ்சு வலிக்குது இல்ல? அந்த நெஞ்சு வலி வராம பாத்துக்கிட்டாரு. மருத்துவமனையில போய் ஐசியூ வார்டுக்கு முன்னால போய் பாருங்க, அழுதுட்டே நின்று இருப்பாங்க. எப்படியாவது நல்லா வந்துட்டா போதும், எப்படியாவது குணமாய் வந்துட்டா போதும். அந்த ஐசியூ வார்டுக்கு முன்னால் நெஞ்ச புடிச்சிட்டு நிக்கிற ஜனங்களை எல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? உன்னை நிக்க வைக்கலையே, உன்னை நிக்க வைக்கலையே. ஆமென். எத்தனை விபத்து, எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம், வியாதி, துன்பம், எல்லாத்திலையும் விலைக்கு காத்தேன். ஆண்டவருக்கு 1 மணி நேரம் கூட நன்றி சொல்ல உங்களால முடியலன்னு சொன்னா 25 உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கும். இதுதான் வாக்கு தத்தம். எழுதி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்குங்க. தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், மிரட்டுறேன்னே வச்சுக்குங்க. 10 ரூபா பணம் கொடுத்தவன, 100 ரூபா பணம் கொடுத்தவன, நன்றி இல்லாதவன சொல்லி திட்டுற நீங்க, கோடி கோடியா கொடுத்த வருஷம் முழுது உங்களுக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு ஒரு சின்ன நன்றி கூட சொல்லாம வந்திருந்துட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்றது நமக்கு வெக்கமா இருக்கணும். ஆமென். போய் இன்னைக்கு சர்ச்சு முடிஞ்சு போன மாதிரி மறுபடியும் கறி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா போய் தயவு செய்து இன்னைக்கு
இப்ப போய் இன்னைக்கு முடிஞ்சாது ஒரு அரை மணி நேரமா அதை செய்ய தவறிட்ட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப போய் கூட நீங்க ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரேன்னு சொல்லி, ஏன்னா அவர் மனதுருக்கத்தின் தேவன், உங்களை மன்னிப்பார். போய் அமைதியா ஆண்டவரே ஜனவரி மாதத்துல சொல்லுங்க, 12 மாதம் ஜனவரி மாதத்துல என்னை கிருபை செஞ்சீங்க, வழி நடத்தினீங்க, இப்படி வரிசையா சொல்லிட்டு வாங்க. பிப்ரவரி மாசத்துல இப்படி செஞ்சீங்க, அதை பண்ணுனீங்க, ஜூன் மாசத்துல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வச்சீங்க, பையனுக்கு இந்த வர மாசத்துல கல்யாணம் பண்ண வச்சீங்க, புதுசா பைக்கு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் வரிசையா ஞாபகப்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்பீரமா வெளியே எதிர்த்து போங்க. ஆமேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரே, உன்னை பெருக பண்றேன்னு சொல்லிட்டாரே, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால, தயவுள்ளவராக இருக்கிறதுனால, கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் தப்பிச்சுட்டு இருக்கிறோம். என்னையும் சேர்த்து சொல்றேன். ஆமென். அவர் மட்டும் கோபக்காரரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, உங்க மாமியார் ஆட்டா, உங்க மாமனார் ஆட்டா, உங்க மச்சனன் ஆட்டா, என்ன பெரியவன் வீட்டுக்கு போனா மதிக்கவே மாட்டேங்கிறான், இனிமேல் அந்த வாசப்படி முதிக்க மாட்டேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு வீட்டு வாசப்படி முதிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? சொந்த அங்காத கட்சி கூட மன்னிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி ஆண்டவர் கோபப்பட்டு இருந்தா நம்மள எத்தனை விஷயத்துல கோபப்பட்டிருக்கலாம். மனதுருக்கத்தின் தேவன் மன்னிக்கிறார் பாருங்க. தெரியாம பண்ணிட்டான், தெரியல அவனுக்கு. ஆனா இப்ப என்னன்னா, தெரியாம தான் பண்ணுனீங்க. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை சாமுவேல் ராஜா ஆண்டவர் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு சொல்லுவாருன்னு நினைச்சீங்களா? சொல்ல வச்சுட்டாருல, சொல்லிட்டாருல. இனி என்ன பண்ண போறீங்க? அது தெரியாம செய்யறது வேற. குழந்தைய அந்த தீய தொடாத சுடுன்னு சொல்ல தெரியல, அந்த குழந்தைக்கு தொட்டுருச்சு, சுட்ட உடனே அது வலிக்குது இல்ல, அழுகுது இல்ல, இனிமேல் தொடாத அப்படின்னு குழந்தைக்கு சொல்றீங்களா இல்லையா? இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரா இல்லையா? இது போய் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, வாய் தரன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லல. போய் ஜெபம் பண்ணி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஆண்டவரே கேட்டுக்குங்க. செய்வன்னு யாராரு வாய் திறந்து சொன்னவங்கலாம் இப்ப சர்ச்சுக்கு வீட்டுக்கு போன உடனே அரை மணி நேரமாவது ஜெபம் பண்ணலன்னு சொன்னா நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரை. ஆமென். அவ்வளவுதான். இனி அவர் பாத்துக்குவாரு. எனக்கு வேலை ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. இப்ப நான் பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஆவியானவர் எனக்கு நெருக்கினாரு, உங்களுக்கு சொல்லிட்டேன். இனி நீங்க பாத்துக்குங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதையே நீங்க கேட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த ஆண்டுக்கு? திட்டுனீங்களே வழி எங்க கொடுத்தீங்க? வாக்குத்தத்தம் உண்மை இல்லை. இந்த வருஷ வாக்குத்தத்தம் எது இன்னும் சொல்லல. ஆமென். கர்த்தர் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். அவர் மனதுருக்கத்தின் தேவன், மன்னிப்பதில் வல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ? யோபு 42:2 சொன்னது போல தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டு. ஏன்னா மனுஷன் அல்ல, மனமாற அவர் மாந்தரும் அல்ல. ஆமென். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. அவர் ஒரு தடவை சொல்லிட்டார்னா அவர் மாற மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். என்ன உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டார், அந்த வார்த்தையின்படி இன்னும் உங்களை ஆசீர்வச்சிட்டு இருக்கிறாரு. கிருபை, அந்த கிருபையில தான் நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. நாம எல்லாருமே கிருபையினால இன்னும் இருந்துட்டு இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்ல. அந்த கிருபை தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைச்சு நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். அந்த கிருபை தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவராய் இருக்கிறபடியால் ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் சில நேரங்கள்ல யோசிக்கிறார், சில காரியங்களை யோசிக்கிறார். பழைய ஏற்பாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாவம் செஞ்சாங்கன்னா, ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அப்பவே அடிப்பார், அப்பவே அடிச்சார் தேவன். ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் என் இயேசு உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் விழுந்து போனாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். கெட்ட குமாரன் கதையை போல என்னதான் தவறு செய்தாலும் ஓடி வந்து உங்களை கட்டிப்பிடிக்க ஆசைப்படுறார். கெட்ட குமாரன் என்ன செஞ்சான்? ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், ஆமென், நான் பாவம் செய்துட்டேன், என் தகப்பனுக்கும் என் ஆண்டவருக்கும் விரோதமா நாங்க பாவம் செய்துட்டேன், இனி நான் அவருக்கு குமாரனா இருக்க பாத்திரன் அல்ல, அதனால நான் வீட்டுக்கு போறேன், இங்க எல்லா பக்கம் சுத்திக்கிட்டேன், உலகம் முழுதும் போயிட்டு எனக்கு நிம்மதி இல்ல, என் அப்பா வீட்டுக்கே போறேன், போய் அங்க ஒரு வேலைக்காரனாவது இருப்பேன். இது யார் சொல்றா? இது யார் சொல்றது? கெட்ட குமார் சொல்றான். நான் போய் எங்க அப்பாட்ட ஒரு வேலைக்காரனாவது இருப்பேன்னு நினைச்சிட்டு போறான். அது அவனுடைய நினைவு, அவன் நினைவு அது. நான் எல்லா பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய உரிமை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வித்து குடிச்சு அழிச்சிட்டேன், என்னுடைய உரிமையினால எல்லாத்தையும் வாங்கி நான் பாவம் செய்து அழிஞ்சிட்டேன், இனியும் எங்க அப்பா வீட்டுக்கு தான் நான் போறேன், போய்
நான் அதில் ஏதோ வேலைக்காரனாவது இருந்துக்கிறேன்னு சொல்லி நான் அங்கே போறேன்னு சொல்லிட்டு வந்தது அவனுடைய நினைவு. ஆனா அவன் போன உடனே தூரத்தில் அவனை பார்த்த உடனே அவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து, அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவன் நோய்களை எல்லாம் குணமாக்குங்கிற மாதிரி ஓடி போய் அவனை அரவணைத்தது அவருடைய நினைவு. ஆமென் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொல்ற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. ஆமென். அவருடைய உன் நினைவு என்ன? எப்படியாவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கதறி எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி போய் அழுகலாம் நீ நினைக்கிற. ஆனா ஆண்டவர், இல்ல மகன், நீ தெரியாம செஞ்சிருக்கிற, பரவாயில்ல, இனி செய்யாத, இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி அரவணைக்கிற தேவன் தான் என் தேவன். அல்லேலூயா. அவர் உங்களை அரவணைக்க காத்திருக்கிறார். ஏதோ நான் உங்களை காலையில் இப்ப பேசினேங்கிறக்காக நினைக்க வேண்டாம், ஐயோ நம்ம அப்படி ஆயிட்டமேன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் மறுபடியும். இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு இந்த கிருபை தர்றாரு. நான் கோவப்பட்டேன், நான் திட்டுறேன், ரைட்டு, நான் மனுஷன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்க. 70 முறை உங்களை மன்னிக்க ஆயத்தமா தான் இருக்கிறாரு. ஆனா தொடர்ந்து அதே பாவத்தை நீங்க செய்யறது தான் அவர் விரும்பல. ஒரு மனுஷன் பாவியா இருக்கிறத அவர் விரும்புறது இல்ல. நீங்க உன் பகனுக்கு காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் குணமாகணும்னு தான் ஆசைப்படுவீங்க. சொல்லுங்க. நான் கேட்கறது, காலையில 7 மணிக்கே வர சொல்லிட்டாரு ஐயரு, 8 மணிக்கு மாத்திருங்களேன் ஆராதனைய. கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் இவங்களுக்கெல்லாம். நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது கூட கதை சொல்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. 8 மணிக்கு மாத்திரலாமா வேண்டாமா? அப்பத்தான் நாங்க 8 மணிக்கு மாத்தினா நாங்க 9 மணிக்கு வருவோம். அப்புறம் நீங்க அப்புறம் 11 மணிக்கு முடிப்பீங்க. அப்புறம் அப்படித்தானே கதை? அப்படித்தானே? நீங்க 9 மணிக்கு 8 மணிக்கு வர மாத்துனீங்கன்னா மாத்துங்க, நாங்க 9 மணிக்கு வரோம். 9 மணிக்கு வர மாத்துங்க, 10 மணிக்கு வரோம். ஆனா அதுல எங்களுக்கு தான் பாதிப்பு, மத்தியானம் சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. 7 மணிக்கு வருதுன்னா ஏன் வரல அப்படிங்கிறது உண்மையை சொல்ல போனா உள்ள வரும்பொழுது எண்ணியே பார்த்தேன், 6 பேர் தாங்க. ஆண்கள் பகுதியில் 6 பேர், பெண்கள் பகுதியில் 6 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு உட்காந்துட்டேன். ஏன்னா நானே மழை, அங்க மூலப்பாளத்துல எல்லாம் மழையில் நினைச்சிட்டு இங்க கஷ்டப்பட்டு டைம் கொடியாரணுமேனு வந்தேன். ஆனாலும் நீங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்க. நீங்க உங்களை சொல்லல, நான் என்ன சொல்றேன், நீங்களும் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்க. பஸ் பிடிச்சி வரணும், ட்ரெயின் பிடிச்சி வரணும், லேட்டாக தான் வர முடியும். பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாக்கு பண்ணினவர் உண்மை இல்லவர். உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு வாக்கு பண்ணிட்டாரு, அவர் உண்மை இல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார், நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. கேட்டுக்குங்க. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணாலும் அவர் மன்னிச்சிடுவாரு, அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அந்த வசனத்துல நினைவு வச்சுட்டே இருங்க. ஆமென். ஆனா உண்மையாகவே என் ஆண்டவர் வாக்கு பண்ணினதற்கு மட்டும், வாக்குறுதி கொடுத்ததற்கு மட்டும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்துல நான் அநேக பகுதிகளை வாசிச்சேன். எந்த சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்ன செய்யறார், சில நேரங்களில் பழைய ஏற்பாட்டுல கோபப்படுறார், புதிய ஏற்பாட்டுல மன்னிக்கிறார். ஆனா அந்த பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு இடத்துல மட்டும் மனம் மாறுறார் ஆண்டவர். அதைத்தான் இன்னைக்கு முதல் வேத பாடமா வாசிச்சோம். வாசிங்க, எடுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை எடுங்க. எத்தனை பேர் வாசிக்கும் பொழுது கவனிச்சீங்க? வேத பாடம்னா அவங்களுக்கு தானே கொடுத்துருக்குது, அவங்க வாசிக்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க இனிமேல் தெரிஞ்சுக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசுறாருங்கிறத, இன்றைக்கு என்ன பேச போறாருங்கிறத உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வேத வாசனம் வாசிக்கும் பொழுது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு என்ன வேத பகுதி அப்படிங்கிறத வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓ, இன்னைக்கு ஆண்டவர் இதைத்தான் நமக்கு சொல்ல விரும்புறாரு அப்படின்னு சொல்லி இந்த வேத பகுதியிலும் அதைத்தான் சொல்றாரு. இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க. யாத்திராகம் புஸ்தகம் பைபிள்ல தான் இருக்குது, வீட்டுல கூட போய் படிக்கலாம். என்னை பாருங்க, இப்போ இந்த சத்தியத்தை கேளுங்க. மறுபடியும் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்களா? தேடிட்டு இருப்பாருங்க நம்ம சொன்னாலும். யாத்திராகம் புஸ்தகம் பைபிள்ல தான் இருக்குது, வீட்லயும் போய் படிக்கலாம். ஆமென். ஆனா இப்ப என்ன சொல்றத கேளுங்க. இந்த சம்பவம் என்னங்கிறத மட்டும் சொல்லி முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன், புறப்படுறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மோசே சீனாய் மலை அடிவாரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டார். அது வரைக்கும் அவர்கள் விரும்புகிறபடி ஆராதித்தார்கள், அவர்கள் விரும்புகிறபடி சாப்பிட்டாங்க, வாழ்ந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லது, எது உங்களுக்கு பிரயோஜனம், எது உங்களுக்கு ஆசீர்வாதம் தெரியும்னு சொல்றதுக்காக மோசைய சீனாய் மலை அடிவாரத்துக்கு வந்த உடனே தேவன் கூப்பிடுறார், மோசே நீ மேல வாப்பா, நீ மேல வா அப்படின்ட்டார். ஏன்னா இந்த ஜனங்க செய்யற ஒவ்வொரு நாளும் அவங்க செய்யற காரியம் பயங்கரமான ஒரு மோசமான காரியம். வேசித்தனம், விபச்சாரம்,
கன்றுக்குட்டிகளை உருவாக்கி அவங்க இஷ்டப்படி ஆராதிக்கிறது, விக்கிரக ஆராதனை என்று அவங்க இஷ்டப்படி வாழ்ந்தாங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. அதை சொல்றதுக்காகத்தான் மோசேயை மேல வர சொல்றார். மேல வர சொல்லி, ஜனங்க இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படித்தான் ஆராதிக்கணும், இதுதான் எனக்கு பிரியம். அந்த ஜனங்க என்ன ஆராதிக்கிறதா இருந்தா, என்னை தொழுது கொள்கிறதா இருந்தா, நான் விரும்புகிறபடி ஆராதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. உண்மைதானே? ஆண்டவர் தானே ஆராதிக்க இங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். நீங்க ஆண்டவர் தானே ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அப்ப ஆண்டவருக்கு பிடிக்கிற மாதிரி தானே ஆராதிக்கணும். ஓ, நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஓ சொல்லுங்களேன். வரல சொல்லுங்க, வரேன். அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு பிடிச்சது தானே சமைப்பீங்க. நான் பியூர் வெஜிடேரியன், சரிங்களா? அப்புறம் நீங்க பிரியாணி கறின்னு எடுத்து எல்லாம் சமைச்சு வச்சிருந்தா நான் சாப்பிடுவேனா? ஏதாவது சொல்லுங்க. சாப்பிட்டா சாப்பிடு, இல்லாட்டி போ. செஞ்சு வச்சிருக்கிறோம், சாப்பிட்டா. அப்படித்தானே பாக்குறீங்க நீங்க. எனக்கு என்ன பிரியமோ அதுதானே சமைப்பீங்க. ஆமேன். அப்போ இங்க ஆண்டவர் தானே ஆராதிக்க வந்தீங்க. ஐயரு கூப்பிட்டாரு வந்தீங்களா? இல்ல வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலைன்னா புத்தியே இதாகி போயிருது, மூளை கட்டு போயிருது அப்படிங்கிற மாதிரி வந்தீங்களோ? இல்ல சில சொல்லுவாங்கல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போகல எப்படியோ இருக்குது இல்லைங்க. அவன் இங்க வந்து ஆவியில நிறைஞ்சு கத்தி கதறி அழுதுட்டு போயிருப்பாங்க பாரு. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வரலைன்னா உங்களுக்கு எப்படியோ இருக்குதான். புதுசா ஏதோ ஒரு புடவை வாங்கியிருப்பீங்க, அதை கட்டிட்டு வரது காமிக்கிறதுக்காக வந்திருப்பீங்க. ஆனா அதுக்கு என்ன பிரச்சனை, என்னன்னா விளம்பரம் இல்ல அதை சொல்றதுக்கு. உண்மைதானே? வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா உங்களுக்கு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஆண்டவரை ஆராதிக்க வர்ற உங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமா நீங்க ஆராதிச்சுட்டு போகணும். ஆமென். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க நம்பி இருக்கிறவர் அவரை தான். அவர் தானே உங்களை பாதுகாத்தார், அவரே உங்களை நடத்தினார், அவரே உங்களை கண்மலை போல பாதுகாத்தார் இல்லையா? அப்போ அவருக்கு உண்மையா இருக்கணும், அவருக்கு பிரியமா இருக்கணும். அந்த இதுக்கு நன்றி சொல்லதான் சர்ச்சுக்கு வரணும். உண்மையை சொல்லி நன்றி சொல்லி, கடந்த வாரம் முழுது எனக்கு எதை பண்ணீங்க, அதை செஞ்சீங்க, இதையெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். அதுக்கு பிறகு இந்த வாரம் எப்படி இருக்கணும், உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை ப்ராப்ளம் அப்படிங்கிறத சத்தியத்தின் மூலமா ஆண்டவர் உங்களோட பேசுவார். பிரசங்கத்தின் மூலமாய் நீ ரொம்ப கோவப்படுற, நீ பொறாமப்படுற, நீ எரிச்சல் அடைகிற, பணாசையில் இருக்கிற, பொருளாசையில் இருக்கிற, இச்சையோடு இருக்கிற, துரோகம் பண்ற, அக்ரூம் பண்ற, லஞ்சம் வாங்குற, தீமை செய்யற, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிற, இதெல்லாம் வேண்டாங்கிறது எல்லாம் ஒட்டுக்கா ஒரே நாள்ல பேசினாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு வாரத்திலையும் பேசுவார். உண்மைதானே? பிரசங்கத்துல பேசுவார்ல, அதை கேட்டுட்டு போயிட்டு என்ன செய்யணும், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னு கேட்டுட்டு போய் அதே மாத்திக்கணும். இதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு அதே போல வழக்கமா 7 மணி ஆராதனைக்கு 7:30 மணிக்கு 7:45 வந்துட்டு ஒரு பாட்டை பாடுறேன். ஆனா நானும் வரும்பொழுதெல்லாம் ஒரு அருமையான பாட்டு பாடுறாரு உங்க ஆயிரம். மன்னன் கிறிஸ்து, அதையாவது பாடுங்கள. உனக்கே மனசாட்சிக்குதா? இந்த பாட்டு நீ பாடு, நீ உனக்கே மனசாட்சிக்குதா? நீ என்ன பாவம் செஞ்சன்னு உனக்கு தெரியும், ஆனா மன்னிச்சிட்டாருன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? மனசாட்சிக்கு தொட்டு சொல்லுங்களேன். மன்னிச்சாரா? அவர் மன்னித்தாரா? இப்ப கூட நீங்க தைரியமா சொல்லலாம், ஆமாங்க அவர் மன்னிச்சிருப்பார், ஏன்னா அவர் வாக்கு பண்ணினவர், உண்மை இல்லவர். எனக்கு சவால் விட்டுருக்கலாம்ல. உண்மைதானே? நான் அந்த பிரசங்கம் தானே பண்ணிட்டு இருக்கிறேன். மன்னிச்சிருப்பாருங்க. 7:70 என்ன மன்னிச்சிருப்பான்னு தைரியமா சொல்லியிருக்கேன். அந்த தைரியத்துல தான் உங்க ஐயர் பாடினாரு, வேற ஒண்ணும் இல்ல. மன்னிச்சிருவாரு. என்ன போகும்பொழுது அதை பாடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் அந்த பாவம் மன்னிக்கப்படாததுக்கு முன்னாலேயே சொல்லிட்டாரு. அவருக்கு பிரியமா ஆராதிக்கணும், அவருக்கு பிரியமான ஒரு சத்தியத்தை கேட்கணும், வாழணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மேல வர சொல்லி மோசேட்ட சொல்றாரு, இதையெல்லாம் சொல்லுன்னு சொல்லி. இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த யாத்திரா 32 1வது வசனத்தை வாசிங்க. அடுத்த பக்கம் திருப்பி கீழே டக்குன்னு பாருங்க. மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதமாகிறதை கண்டு, போதும் இது பாருங்க எல்லாரும் இப்படித்தான். இப்போ மோசேட்டு கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார், ஆனா அவர் கீழே வர்றதுக்கு தாமதமாகுது. தாமதமான ஜனங்க என்ன செய்யறாங்க, உடனே ஆரோன்ட்ட போறாங்க. ஆரோன்ட்ட போய், என்ன மோசையை காணோம், மேல போன மனுஷனை காணோம், அதனால இனி அவர் வரமாட்டார் போல தெரியுது, இனி அவரு வரமாட்டார் போல தெரியுது, நீயே ஏதாவது ஒண்ணு பண்ணு, எங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆரோன் என்ன செஞ்சிருக்கணும், அவராது முழங்கால போட்டிருக்கணும், இல்லைன்னா மேல கீழே போய் மோசையை தேடி இருக்கணும்,
ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கணும். பல வேளைகள்ல நம்மளுமே ஆண்டவர் வாக்கு பண்ணுங்கிற ஒரு உண்மையிலர் தான், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தான். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் தாமதமாகும் பொழுது ஆண்டவரையே தூசிக்கிறவர்களா இருக்கிறோம், ஊழியர்களை தூசிக்கிறவர்களா இருக்கிறோம், உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். உண்மை சொல்லுங்க. என்னமோ அந்த ஊழியக்காரர் வந்தார், போன வருஷம் வந்தாரு, இந்த வருஷம் நீ வீடு கட்டுவேன்னு சொன்னாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு போனாரு, இந்த வருஷம் உனக்கு திருமணம் ஆயிருன்னு சொன்னாரு, இந்த வருஷம் பிள்ளைக்கு படிப்புல டாக்டர் சீட்டு கிடைச்சிருன்னு சொன்னாரு, செவிச்சவங்க சொன்னாரு, இந்த வருஷம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருன்னு சொன்னாரு, நடக்கவே இல்லை. நான் ஊழியக்காரங்களா ஏமாத்து வேலைங்க. ஒரு காரியம் தாமதமாகும் பொழுது உடனே குளங்கோத்திரம் எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. ஆண்டவர்ல இருந்து வரிசையா திட்ட ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக வாக்கு பண்ணவர் உண்மையிலோட இருக்கிறார். அவரை மனமாற மாந்தர் அல்ல. ஒரு முறை சொல்லிட்டார்னா அதை மாற்ற மாட்டார். ஒரு முறை உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னவர் மாற மாட்டார். அவர் மாறுகிறவர் அல்ல, மாறாதவர். ஆமென் சொல்லுங்க. அவர் கைவிடுகிறவர் அல்ல, கைவிட தெரியாதவர். அவர் கைவிட தெரியாதவர், அன்பு கூறுகிறவர், சகலத்திலும் உங்களை உயர்த்துகிறவர். அவருக்கு கைவிட தெரியாதுங்க. அவர் அன்பு கூறுகிறவர், உங்களை நடத்துகிறவர். தாமதமாகிற பொழுது உடனே மனசு மாறிடுறாங்க எல்லாரும். ஐயோ வரல, தாமதம் ஆயிடுச்சு, அடுத்தது. உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தாமதம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஊழியக்காரர்ட்ட ஓடுறது, உடனே இன்னொரு இடத்துக்கு ஓடுறது, இன்னொரு ஜோசியம் பார்க்கறது. போய் இங்க அதுதான் செய்தாங்க. ஆரோன்ட்டு போய் அவர் வரல, அவரை காணோம், நீயே எங்களை நடத்து, இல்லைன்னா எங்களுக்கு முன்னால போற ஒரு தெய்வத்தை உருவாக்கணும்னு நம்ம ஆரோன் என்ன செய்தாரு, எல்லா காதுல கண்ணுல கழுத்துல இருக்கிற எல்லாம் நகையெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த நகையெல்லாம், பொண்ணு நகையெல்லாம் வாங்கி உருக்கி ஒரு சிலையை செஞ்சு அதை வச்சு, இதுதான் உங்க தெய்வம், இதுதான் உங்களை அப்ப எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படித்தான் வசனம் இருக்குது. வீட்டுல போய் வாசிங்க, இப்பவே பார்க்காதீங்க. இதுதான் இந்த தெய்வம், இந்த தெய்வம் தான் உங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொல்றாரு. ஆரோன் ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு. ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி, இதுதான் உன்னை எகிப்திலிருந்து அந்த கன்றுக்குட்டி கூட்டிட்டு வந்துச்சா, அந்த விக்கிரகம் கூட்டிட்டு வந்துச்சா? உங்க வாழ்க்கையில் நீங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இதுதான், இவரு தான் எனக்கு உதவி செய்தாருங்க, அவரை மறக்கவே மாட்டாங்க, அவர் தாங்க எனக்கு எல்லாமே, அந்த மனுஷன் தாங்க எனக்கு எல்லாம் செஞ்சாரு, எங்க மாமனார் தான், எங்க மாமியார் தான், எங்க அத்தை தான், எங்க குடும்பம் தான் எனக்கு எல்லாத்தையும் பாதுகாத்துட்டாங்க, வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அவங்க தான் செஞ்சாங்களா? நீ சொல்ற இல்ல, அவர் தாங்க எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணினாரு, அவர் தாங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, அவர் தாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஜாக்கிரதை, வாயின் வார்த்தையை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். யார் செஞ்சிருக்கலாம்? மனுஷன் மூலமாய் செய்தவர் கர்த்தர். ஆமென். அப்படித்தானே உண்மை. மனுஷன் மூலமா, மாமனார் மூலமா, மாமியார் மூலமா, மனுஷன் மூலமா, ஏதாவது ஒரு மூலமா உனக்கு உதவி செய்தவர் யாரு? கர்த்தர். அவரை விட்டுட்டு அவர் தான் எல்லாம் செஞ்சார், இவர் தான் எல்லாம் செஞ்சு முன்ன நீங்களே உங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். செய்தவர் கர்த்தர். அந்த விசுவாசம் எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆமென். உடனே அந்த கண்டுபிடி எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தது இதுதான், இதை வணங்குங்கன்றார். இப்போ மேல இருக்கிற ஆண்டவர் சொல்றார், இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் எனக்கு துரோகம் பண்ணி விட்டார். அழைத்து வந்தவர் நான், ஆசீர்வதித்தவர் நான், எல்லா நன்மைகளையும் செய்தவர் நான். ஆனால் இந்த ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசே போ, கீழே போய் பாரு, அவங்க செய்துட்டு இருக்கிற அக்கிரமத்தை பாருன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறார். சொல்றதோடு சொல்லாம ஏன்னா ஆண்டவர் சத்ருவை கூட சிநேகிக்க சொல்றாரு, பிசாச கூட எதிர்த்து நிக்கத்தான் சொன்னாரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னாரு, சத்ருவுக்காக ஜெபிங்கிறார். உன்னை அவமானப்படுத்துற, கேவலப்படுத்துற, திட்டவனுக்கெல்லாம் என்ன செய்தாரு? ஜெபின்னு தான் சொல்றாரு. ஆனா விக்கிரக ஆராதனைக்கு மட்டும் கர்த்தர் எதிர்த்து நிற்பார். ஆமென் சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, விக்கிரக ஆராதனைக்கு மட்டும் கர்த்தர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். அது சாபம், அது சாபம். உனக்கு நன்மை செய்தவர் ஆண்டவர், உனக்கு கிருபை பாராட்டினவர் ஆண்டவர், உன்னை தூக்கி எடுத்தவர் ஆண்டவர், உன்னை ஒவ்வொரு நாள் வழி நடத்தி கொண்டவர் ஆண்டவர். அவரை விட்டுட்டு ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால போய் வணங்குகிறாயானால் நீ துரோகம் செய்கிறாய். உன்னை உயர்த்தின தேவனை, உன்னை ஆசீர்வதித்த தேவனை விட்டு உனக்கு வசதியை தேடிக் கொள்கிறார். ஆண்டவர் விக்கிரக ஆராதனைக்கு மட்டும் எதிர்த்து நிற்கிறார். எல்லாம் இல்லைங்க, நம்மால் சொல்லுவோம்ல, எல்லாம் ரைட்டுங்க, புள்ள விரும்பிட்டாளுங்க,
இன்றுதான் நாங்க கூப்பிட்டு ஞானஸ்தானம் கொடுத்துருவோங்க. எப்படி மனசு தேத்திக்கிறது? எப்படி இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் நாட்டில் நடக்கலைன்னு சொல்லுங்க. நடக்குதா இல்லையா? உள்ள விரும்பிட்டாங்க, பையன் விரும்பிட்டான், என்ன பண்றதுங்க? கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு இருக்கிறோம். பிசாசு எவ்வளவு தந்திரமா வீட்டுக்குள்ள மருமகளை கொண்டு வந்தான் பாத்தியா? எவ்வளவு தந்திரமா மருமகனை கூட்டு வந்தான் பாத்தியா? உன் வீட்டுக்குள்ள நல்லா குடும்பமா ஜபிச்சுட்டு இருக்கிற குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போயிட்டு இருந்த பையனை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல படுத்துட்டு இன்னைக்கு பொங்கலுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு வந்துட்டா பாத்தியா? புரியுதா? எப்படி பிசாசு உள்ள நுழைஞ்சான்னு பாத்தியா? ஆண்டவர் விடுவாரா? ஒரு ஆத்மா இழக்கிறத ஆண்டவர் விடுவாரா? உன் வீடு நாசமா போறதை விட்டுருவாரா? விக்கிரகத்துக்கு மட்டும் எதிர்த்து நிக்கிறார். சாபம் வரும், சாக்குறத. என்ன பண்ணா என்னங்க? இன்னைக்கெல்லாம் பொழைக்க தெரியாதவனா இருக்கிறாங்க. எங்க அப்பா பேர் அப்படி என் பேரு எஸ்ன்னு தான் இருக்குது. என்னை சொல்லலைங்க. எங்க அப்பா ஆபிரகாம்னு பேர் வச்சார். எங்க அண்ணனுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் சாமுவேல் ராஜன் பேர் வச்சார். சாமுவேல் பைபிள்ல இருக்கணும், இம்மானுவேல் பைபிள்ல வெயி. இது ஆசீர்வாதம். வேலை கிடைக்காது, போயிட்டு போகுதுன்ட்டார் எங்க அப்பா. வேலை கிடையாது, போயிட்டு போகுது. அவன் நடுத்தருவில் தெரிஞ்சாருன்னு எங்க தெரிஞ்சாருன்னு? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது, ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. சாமுவேல் அப்படின்னு வைக்கணும்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நான் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் எனக்கு வரலையே, நல்லா இருக்கிறேன். நோய் நொடிலாம் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் 59 வயசு ஆகி போச்சு. இன்னைக்கு 3 நாள் நின்றுட்டு இருக்கிறேன். 59 வயசு ஆயிடுச்சு. நான் வியாதின்னு மருத்துவமனைக்கு போகல, ஆர்டி போய் கடன் வாங்கல. வியாதி வரலைங்கிறது பெரிய விஷயம் தானே. யார் என்ன பிரச்சனை? நான் இன்னைக்கு கோடீஸ்வரங்க, கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. எந்த விக்கிரகமும் என்ன வந்து காப்பாத்தல. ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஜாதிய மாத்திர ஜனம், சம்பாதிக்கிறதுக்காக நான் எஸ்சி. அப்படி எஸ்சின்னு என்ன? ஷெட்யூல் காஸ்ட்னு கேட்டா பரவாயில்ல. ஆதி திராவிட இந்து அப்படின்னு நீ வைக்கிற, அதான் யார்கிட்டயா சொல்லுங்க. இந்து, நான் இந்துங்கிற நீ. மனுஷனுக்கு முன்பாக மறுதளிக்கிறவனை நான் பிதாவுக்கு முன்பாக மறுதளிச்சிருவேன் சொல்லிட்டார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். மனுஷனுக்கு முன்பாக மறுதளிக்கிறேன், நான் இந்துங்கிற நீ. ஆனா நான் என்னை ராஜாதி ராஜாவும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பெருமைப்படுறேன். நான் கிறிஸ்தவன், ஆதி திராவிட கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன்னு சொல்லி நான் சொல்றேன். ஆனா உன் பையனுக்கும் பேரனுக்கும் பிள்ளைகளுக்கும் நீ இந்துன்னு வச்சுட்டு ரோட்ல திரிய விடுறைய. ஆண்டவர் என்ன செய்ய? யார் கொடுத்தது அந்த குழந்தைய? யார் கொடுத்தது இந்த ஆசீர்வாதத்தை? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உனக்கு எல்லாம் செய்தார். ஆனவன் இந்து என்று சொல்லி நீ சொல்லுகிறார். ஆண்டவர் மன்னிப்பாரா? ஏற்றுக்கொள்வாரா? சொல்லுங்க. வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்னு. எனது உலகம் பொல்லாங்கனுக்குள்ள தானே இருக்குது. உலகம் பொல்லாங்கனுக்குள்ள தானே இருக்குது. ஒருவேளை அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களை தெரியாத அறியாமையின் காலத்துல கூட அந்த தவறு செய்திருப்பாங்க. அதனால நீங்க இருக்கிறவங்க இப்ப பயப்பட வேதனைப்பட வேண்டாம். அவங்க அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி சத்தியம் அன்னைக்கு சொல்லி இருக்க மாட்டாங்க யாரும். ஒருவேளை அப்ப அவங்க வச்சிருப்பாங்க எஸ். ஆனா எங்க அப்பா எஸ்ன்னு தான் இருந்துச்சு. ஆபிரகாம் இருந்தாலும் எஸ்ன்னு இல்ல, ஆதி திராவிட கிறிஸ்தவன் வைன்னு சொல்லி வச்சாரு. என் ஆண்டவரை நாங்க மறுதளிக்கல, இன்னைக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அதுல கூட விக்கிரகத்துக்கு அடிமையா இருந்தார்கள். நான் சொல்றேன், மோசே சத்தியத்துக்கு வரேன். மோசே கீழே வரும் பொழுது அவர்கள் விக்கிரகத்தை உண்டு பண்ணி விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த பொழுது மோசே பரிதபிக்கிறார். என் ஆண்டவருடைய கோபம். ஆண்டவர் என்ன சொல்லி? அவர்களை அழிக்க போறேன், நீ போய் பாருன்னு சொல்ற. சத்துருவை கூட சிநேகிக்கிறேன்னு சொன்ன என் ஆண்டவர் அங்கே நான் அவர்களை அழிக்க போறேன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா போச்சு வீட்டுல போய். நான் அவர்களை அழிக்க போறேன்னு சொன்ன உடனே மோசே, நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மோசே அந்த இடத்துல செய்த மிகப்பெரிய ஒரு டெக்னிக் வாசிங்க அந்த இடத்துல. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டாடி. இது என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? ஆண்டவர் மகேகரமா கோபப்பட்டுட்டார். இவங்க விக்கிரக ஆராதனை மன்னிக்கவே மாட்டார். மற்ற எல்லாவற்றையும் மன்னித்தால் விக்கிரகத்துக்கு ஆராதனை மட்டும், ஆண்டவருக்கு விரோதமா செய்கிற அந்த காரியங்களும் மன்னிக்க மாட்டார், அழிப்பேன்னு சொல்லிட்டார். ஆனா மோசே இந்த இடத்துல என்ன செய்தார் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீங்க தான் எகிப்தில இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. அவங்க ஏதோ தெரியாம செய்யறாங்க. நீங்க தான் எகிப்தில இருந்து கூட்டிட்டு வந்தீங்க, எல்லாமே பண்ணுனீங்க, எல்லாமே செஞ்சீங்க. ஆனா இப்போ இந்த வனாந்தரத்துல நீங்க அவங்களை அழிச்சிட்டீங்கன்னா, இந்த வனாந்தரத்துல அவங்களை கொன்று போட்டுட்டீங்கன்னா
நன்றா வாழ்ந்துட்டு இருந்த அந்த எகிப்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்களை நடுவு அனாந்தரத்துல கொண்டுட்டேங்கிற ஒரு பேர் உங்களுக்கு வரும். அதை காட்டிலும் இதையெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவரை டக்குன்னு டெக்னிக்கா மிரட்டுறாரு பாருங்க. நீங்க ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தேவனுக்கெல்லாம் வாக்கு பண்ணீங்களே, உங்களை பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணீங்களே, பாலும் தேனும் போடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்களே, வாக்கு பண்ணிட்டீங்களே ஆண்டவரே, வாக்குறுதி கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப அழிச்சீங்கன்னா, அவங்கள கொன்று போட்டீங்கன்னா அது நல்லதல்ல. நீர் மனமாற மாந்தர் அல்ல, பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, நீர் தேவன் ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணிட்டீங்களே, அந்த வாக்குறுதியை மாறலாமா ஆண்டவரேன்னு சொல்லி மோசே ஆண்டவரிடத்துல கெஞ்சின பொழுது ஆண்டவர் தன்னுடைய காரியத்திலே மனதுறுதியா இருந்தது. ஆமா, வாக்கு கொடுத்துட்டனே அப்படிங்கறதுக்காக மீண்டும் அவர்களை மன்னித்தார். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் வாக்கு பண்ணுனா மாற மாட்டாருங்க. உன்னை உயர்த்துவேன்னு வாக்கு பண்ணிட்டாருன்னா மாற மாட்டாருங்க. உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லிட்டாருன்னா மாற மாட்டாருங்க. உன்னை சுகமாக்குவேன்னு சொல்லிட்டாருன்னா, ஒரு முறை சொல்லிட்டாருன்னா மனசு மாற மாட்டாருங்க. ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாருன்னா அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டாரு. தாமதிக்கிறதுன்னு சொல்லி மோசே செய்த தவிர, தாமதிக்குது வார்த்தை தாமதிக்குதுன்னு சொல்றதுனால தாமதமாகுதுக்கு இருக்க உடனே மனசு மாறிடாதீங்க. தாமதித்தாலும் அற்புதங்களை செய்கிறவர் தான் என்று. ஆமென். தாமதித்தாலும் அற்புதங்களை செய்கிறவர் என் கர்த்தர். ஒருவேளை நீங்க செய்கிற தவறுகளை பாவங்களை அவர் பார்த்துட்டு இருந்து உங்களை மன்னிக்கணும்னு ஆசைப்படலாம், மன்னிக்கலான்னு தான் நினைக்கிறார். ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த ஜெப நேரத்துல, ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை பாதுகாக்கிறேன்னு சொன்னீங்க, எங்களை உயர்த்துறேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை, வாக்கு தத்தத்தை ஆண்டவர்கிட்ட நினைவுபடுத்துங்க. உங்க ஜெபத்துல நினைவுபடுத்துங்க. உங்களை என்னை கானானுக்குள்ள அழைத்து செல்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு புதிய வீட்டை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஆண்டவர், வாக்கு பண்ணீங்களே, மாறிடாதீங்க ஆண்டவரே. மாற மாட்டாரு. ஆனா நீங்க என்ன ஜெபிக்கணும்? அந்த வாக்கு தத்தை, இந்த புது வருடத்துல உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தம் கொடுத்தாங்க ஆண்டவர்? கொடுத்தாரா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு அட்டை கிடைச்சிருக்குமே, அட்டை தானே வீசி செஞ்சிட்டீங்களா? இல்லைங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வரல அப்படின்னு வெளியே வச்சுட்டீங்களோ? வச்சிருக்கிறீங்களா? அது எங்கேயோ பிரிண்ட் ஆகி வந்துச்சுங்க, கொடுத்தாங்க, இல்லை பைபிளுக்குள்ள வச்சிருக்கிறேங்க. இன்னைக்கு என்ன படிக்கணும் உள்ள வச்சிருந்தேன். அது போன வாரம் ஒரு அம்மா அப்படித்தான் சொல்லுச்சு, ஏங்க இந்த பைபிள் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க அப்படின்னுச்சு. ஏன்னா என் கண்ணாடி காணுங்க, அதான் பைபிளே படிக்க முடியல அப்படின்னுச்சு. சரி பரவாயில்ல, இந்தா நான் கண்ணாடி கொடுக்குறேன், இதை போட்டு நான் சொல்ற வசனத்தை வாசினோன்னு பைபிளை திறக்குது, அதுக்குள்ளதான் இருக்குது கண்ணாடி. இப்படி போட்டு மூடி வச்சுக்குது, பைபிளுக்குள்ள சிப்பை போட்டு. அப்ப இந்த அம்மா என்ன செஞ்சது? பைபிள் படிக்கவே இல்லை, படிக்கணும்னு நினைக்கவே இல்லை, பைபிளுக்குள்ளதான் இருக்குது கண்ணாடி, படிச்சு வச்சு மூடி வச்சது அப்படியே இருக்குது. போன வாரம் சர்ச்சுக்கு வந்து பைபிள் எடுத்து போனவங்க இப்ப உண்மை சொல்லணும், நெஞ்ச தொட்டு சொல்லணும், போன வாரம் பைபிள் எடுத்துட்டு இங்க கோயிலுக்கு வந்தவங்க போய் வீட்டுல வச்சுட்டு இந்த வாரம் அதே பைபிள் இங்க எடுத்துட்டு வந்தவங்க இங்க எத்தனை பேர்? தாவீது உண்மை சொல்லிட்டான். ஏன்னா இன்னைக்கு அவர் பைபிளே கொண்டு வரல, கொண்டு வந்துட்டு சரி சரி அவர் சொன்னாரு, நீங்க சொல்லல, அவ்வளவுதான். போன வாரம் கொண்டுட்டு போன பைபிளை அட்டாணியில வச்சுட்டு அதே பைபிளை மறுபடியும் இன்னைக்கு தொட்டு சொல்ல கூட மாட்டீங்க. உண்மையாலே அப்படி செஞ்சவங்க கொஞ்சம் யோசிக்கணும். வேதத்தை வாசிங்க, அனுதினமும் வேத வாசிங்க. நீ என் பிள்ளைகளை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை. எங்க இருக்குது அந்த வசனம்? ஆறா சரியா சொல்லுங்க. இந்த வசனம் எங்க இருக்குன்னு சரியா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். நீ என் பிள்ளையை மறந்தால், அப்படியா சொல்லியிருக்காரு? நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொன்னார். நீ என் வேதத்தை மறந்தா, ஏன் நீ என் வேதத்தை மறந்த உன் பிள்ளைகளையே மறந்துடுவேன் ஆண்டவர் சொன்னாரு? சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது இதுக்கு சொல்லுங்க சரியான பதில். இதை அங்க சொல்லியிருக்கிறேன். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேங்கிறார். யார் சொல்றாரு? தேவன் சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? வேதத்தில் என்ன இருக்குது? வேதத்தில் என்ன இருக்குது? கல்வி சத்தமா சொல்லுங்க, நான் முடிக்கிறேன். வார்த்தை இருக்குது. வார்த்தை யாரு? வார்த்தை யாரு? இயேசு. வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனோடு இருந்தது. தேவனோடு இருந்தது யாரு? இயேசு. வார்த்தை இயேசு. ஆமென் சொல்லுங்க. வார்த்தையானவர், அவர் வார்த்தையானவர், அவர் தான் வார்த்தை, அவர் தான் வசனம், அவர் தான் வார்த்தை. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? தேவன் என்ன சொல்றாரு? நீ என் வார்த்தைங்கிறது, நீ என் பிள்ளை. வார்த்தை யாரு? இயேசு யாரு? தேவனுடைய, சொல்லுங்க டக்குன்னு முடிக்கிறேன். இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். அப்போ தேவனுடைய குமாரனை நீங்க மறந்துட்டீங்க, தேவனுடைய மகனை நீங்க மறந்துட்டா அவர் உங்க மகனை மறந்துடுவாங்கிறார். புரிஞ்சிருச்சா? நீ என் பிள்ளை மறந்தா நான் உன் பிள்ளை மறந்துடுவேங்கிறார். அப்போ நீ வேதத்தை மறந்தா அவரும் பிள்ளை மறந்துடுவார்.
உன் பிள்ளை நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும்னா பையனையும் பிள்ளையும் குளிச்சுட்டு பவுடர் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதோ வேலை வாங்கி கொடுக்கறதால இல்லை. உன் பிள்ளையும் பையன் நல்லா இருக்கணும்னா நீ வேதத்தை வாசி. ஆமென். நீ வேதத்தை வாசினாவே மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். வாக்கு பண்ணினவர் உண்மை இல்லவர். மோசே சொன்ன உடனே ஆண்டவர் மனமாறினார். ஆமா இல்ல, நான் வாக்கு பண்ணிட்டேன்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அவங்களை கானானுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டேன்ல. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருந்தனால அவருடைய கோபத்தை விட்டு அவர்களை மன்னித்தார். மீண்டுமாய் அவர்களை கானானுக்குள் அழைத்து சொல்லும்படியாய் ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையிலையும் சரி, இதுவரைக்கும் நீங்க செய்யல, 2024 செய்த நன்மைக்கு நன்றி சொல்லல, வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க என்கிட்ட. என்னன்னு? வீட்டுக்கு போய் 1/2 மணி நேரமாவது எழுப்புதல் உண்டாயிருமா உண்டாகாதா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க வீட்டுக்கு இங்க லேடிஸ் ஒரு 50 பேர் இருக்கிறீங்க, ஜென்ஸ் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அப்ப உங்க வீட்டு லேடிஸ்ல ஒரு 50 பேர்ல 30 பேரை காணும். அவங்க இப்ப வீட்டுல தான் இருப்பாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க போன உடனே பைபிளை எடுத்து முடிச்சு வச்சுட்டு ஓரமா முழங்கால போட்டு 1/2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரருக்கு என்ன நினைப்பாரு? இங்க வராத வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு? என்ன நடந்ததோ, பிள்ளை பாவம் போன இடத்துல என்ன மந்திரிச்சுட்டானா தெரியலையே, போனவ இப்படி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஜெபமா இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, சாமி என்னாச்சு உனக்கு? வந்தா கறி இருக்கிறதானே பாப்பேன், பஜ்ஜ பை எடுத்துட்டு கறி வாங்க போற பொம்பளை இப்படி முக்காடு போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்குது, என்ன நடந்ததோ தெரியலையே. ஐயருக்கு போன் பண்ணி அங்க என்னப்பா நடந்துச்சு, என்ன மந்திரிச்சுட்டீங்க? பொண்டாட்டி வந்த வேகத்துல இப்படி குட்டி போட்டுட்டு அழுது ஐயோ ஐயோன்ட்டு இருக்கிறாள். என்ன விஷயம்? வர மாட்டாரா சண்டைக்கு? நடக்குமா நடக்காதா? எழுப்புதல் முதல்ல உங்க வீட்டுல ஆரம்பிக்கிட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க, செஞ்சு பாருங்க. ஆனா எனக்கும் இல்ல, அவர் வாக்கு தத்தவர் மாற மாட்டாரு, அவர் வாக்கு கொடுத்தவர் மாற மாட்டாரு. நீயும் வாக்கு கொடுத்திருக்கிற, தேவ சமூகத்துல வாக்கு கொடுத்திருக்கிற, இன்னைக்கு போய் 1/2 மணி நேரமா ஜெபிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிற. இல்லைங்க, காலையில போனோன்னு சமையல் பண்ணணும், நான் சாயந்தரமா பண்ணிக்கிறேன் நினைச்ச மகளை, அப்புறம் அது உன்னுடைய வார்த்தை எனக்கு தெரியும், சாயந்தரம் நீ பண்ணவே மாட்டேன், அப்புறம் பண்ணலான்ட்டு தான் இருந்தங்க. மோகன் சிலாசர்ஸ் கூட்டம் வந்துச்சுங்களா, அதுக்கு போயிட்டேங்க, நான் அப்புறம் பண்ணல, நாளை காலையில் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே எங்க மாமியார் வீட்டுக்கு வந்துருச்சுங்க. இப்படி சொல்லிட்டே இருந்துட்டு தான் இருப்பேன். நீ எப்படியெல்லாம் ஜெபிக்க விடக்கூடாதுன்னு பிசாசு மிக தந்திரமா செய்வான். உன்னுடைய பலவீனம் என்னன்னு அவனுக்கு தெரியும், உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். எதை செஞ்சா நீ ஜெபம் பண்ண மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். யார் வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ வாக்கு கொடுத்துட்ட. இப்ப என்ன செய்ய போறீங்க? வீட்டுக்கு போனோன்னு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறது. என்ன ஜெபம் அதை சொல்லுங்க. 2024 தேவன் செய்த நன்மைக்கு 3 விஷயத்துக்கு ஜெபம் பண்ண சொல்லி முடிச்சிடறேன். தேவன் 2024 உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லு. ஆமென். புரிஞ்சிருச்சா? கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லு. 2வது, 2024 உனக்கு கொடுக்காததுக்கு நன்றி சொல்லு. அது எதுக்கு? அவர் தான் கொடுக்கல இல்ல, அது எப்படி நன்றி சொல்லணும்? கேள்வி வருதா இல்லையா? வருதா இல்லையா? எதுக்கு சொல்லணும்? கொடுக்காததுக்கும் நன்றி சொல்லணும். உபத்திரவத்தை கொடுக்கலையே, வியாதியை கொடுக்கலையே, கஷ்டத்தை கொடுக்கலையே, பிரச்சனைகளை கொடுக்கலையே, கடன் பாரத்தை கொடுக்கலையே, சொல்லுங்க. ஏதாவது கொடுக்கல, அப்ப நன்றி சொல்லணுமா வேண்டாமா? சொல்லலினா இந்த வருஷம் கொடுப்பாரு, சொல்லலினா அவர் வாக்கு பண்ணிட்டாருல. உபத்திரவத்தை கொடுக்க போறாரு, வியாதியை கொடுக்க போறாரு, கஷ்டத்தை கொடுக்க போறாரு. மிரட்டிட்டனா இப்ப போய் ஜெபம் பண்ணுவியா? என்ன நடந்தாலும் வீட்டுக்காரரு அப்படின்னா கூட நீ கம்முன்னு இருப்பாடி. வேற சொட்ட தலைய வந்தா அவன் பாட்டுக்கு எனத்தையோ சொல்லிட்டு போயிட்டா. உபத்திரம் வருகிறான், வியாதி வருகிறான், பிசாசு முடிக்கிறான், இடத்தெடுத்தையோ சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு போய் கதவை சாத்தி, ஆண்டவர் சொல்ற உன் அறை கதவை சாத்தி. ஆமேன் ஆமேன் சொல்லு. ஹல்லேலூயா. ஆமா, அதனால எதை பத்தி கவலைப்படாத. கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி, கொடுக்காததுக்கு நன்றி சொல்லிட்டு 2025 உனக்கு கொடுக்க போகிற சொந்த வீட்டுக்காக நன்றி சொல்லு, சொந்த வாகனத்துக்கு நன்றி சொல்லு, உன் பிள்ளைக்கு திருமணமாக போறதுக்கு நன்றி சொல்லு, புத்தி நல்ல தெளிந்த புத்தியா வரப்போகுதுங்கிறதுக்காக நன்றி சொல்லு, ரோட்ல போறதுக்கும் வரதுக்கும் பாதுகாப்பா கொடுக்க போறதுக்காக நன்றி சொல்லு. ஆமென். மரணம் வராதபடி பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லு. எல்லாம் சொல்றீங்க. ஆமா, கொடுத்ததுக்கு சொல்லணும், அடுத்தது கொடுக்காததுக்கும் சொல்லணும், அப்புறம் கொடுக்க 2025 ஆண்டவனுக்கு கொடுக்க போறதுக்கு எல்லாம் நன்றி சொல்றேன். எத்தனை பேர் செய்ய போறீங்க? இப்போ 7:30, 8:30, 9:30 எல்லாரும் சொல்றீங்க ஆண்டவரே பாத்துக்குங்க, ஆண்டவரே பாத்துங்க. எல்லாம் நல்லா தான் கையை தூக்குங்களா, மேல பாரு. ஆமேன் ஆமேன். தம்பி ஒரு போட்டோ இல்ல, கீழே யார் போட சொன்ன கையை நல்லா போடுங்க. ஆமேன். போய் இந்த நாளில் மறுபடியும் சொல்றேன், கையை கீழே போடுங்க. எதையாவது வேற வேலை செஞ்சீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபிக்கலாம். ஜெபிக்காம எந்த முடிவும் செய்யக்கூடாது. வீட்டுக்கு போய் யார் இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க 10 பேர் கார்ல வந்திருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வெளியே நிக்க வச்சுட்டு, இறப்பா 25 எனக்கு வரப்போற வியாதிக்கு பிரச்சனைக்கு நீயா காப்பாத்துவ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முழங்கால போட்டு அழுது நன்றி சொல்ல போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. வந்தாலும் நம்புவேன் என் நேசரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைந்ததால், மீட்பருதீர வேடத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிட்டு, இயேசு என்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிட்டு, இயேசு என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, அப்பா, இந்த உலகம் பொல்லாக்குனில் இருக்கிறது சுவாமி. நாங்கள் அப்பொழுதுமே பிடிக்கிறோம், இருக பிடிக்கிறோம், ஆனாலும் விழுந்து விடுகிறோம். சோதனை வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது நாங்கள் எங்கள் சுயத்துக்கு மாறிவிடுகிறோம். சுவாமி, ஒரு விசை நீர் எங்களை பிடித்துக் கொள்ளும். நாங்கள் உம்மை பிடித்தால் சில சூழ்நிலைகளை விட்டு விடுகிறோம். ஆனால் நீர் எங்களை கரம் பிடித்து விட்டார், ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டீங்க சுவாமி. இந்த 2025 நீங்க எங்களை கரம் பிடிச்சுக்கங்க. நாங்க இருப்போம் ஆண்டவரே, அரை மணி நேரம் ஆண்டவரே, முழு மணி நேரமும் உங்களுடைய சமூகத்தில் இருப்போம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இருப்போம். என்னையும் என் வீட்டையும் பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த நன்மையான செய்திகளுக்காய், வெளிப்புகளுக்காய் நன்றி சுவாமி. தெளிந்த புத்தியை கொடுத்திருக்காய் நன்றி. 30ஆம் ஆண்டவரே, கடந்த ஆண்டுக்கு நான் நன்றி சொல்ல உம்முடைய சமூகத்துக்கு வராம இருந்ததற்காக என்னை மன்னியும். சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, ஐயோ நன்றி சொல்ல ஒருவன் மாத்திரமா என்று நீர் வேதனைப்பட்டிருப்பீரே. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகளை தந்தீர் சுவாமி. ஆனால் நன்றி மறந்தவர்களாய் எங்கள் சுயநலத்துக்கு நாங்கள் இருந்து விட்டோமே, சுயமாய் இருந்து விட்டோமே, எங்களை மன்னியும். இதோ இப்பொழுது உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் சுவாமி. வந்து நாங்கள் உம்முடைய பாதத்தில் எங்கள் கண்ணீரை காணிக்கையாய் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு எங்களை மன்னித்து எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வந்தாலும்
நாளும் நம்புவேன் என் நேசரேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது